நானும் ரவுடிதான் படத்தோட பிரம்மாண்ட வெற்றியால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு விஜய் சேதுபதி. அந்த படத்துல அவர் ரவுடியா நடிச்சிருந்தாரு அப்படின்னா அவர் போலீஸா நடிச்சிருக்கிற படம் தான் சேதுபதி. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நிறைய நட்சத்திரங்கள் கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். எத்தனையோ போலீஸ் படம் பார்த்திருக்கோம். பட் அக்மார் தமிழ்நாடு போலீஸை வந்து நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். பக்காவா இருக்கு சேது. அதாவது நீங்க ஓங்கி அடிக்க வேண்டியதுலாம் இல்ல, உங்க பார்வையிலேயே 1.5 டன் வெயிட் இருக்கு. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் இந்த படத்தை. அண்ட் யூஸ்வலா வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணும்போது மசாலா ரூட்ல போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதை பண்ணாம அருண்குமாரை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான டிசிஷன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாரம் பத்தினும் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் நம்பர் இருக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கமிஷனர் ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு அருண் கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் படத்தை பத்தின நல்ல அபிப்பிராயம் பண்ணையாரம் பத்தி இருந்ததுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். இந்த நடிக்கல, நான் எதுலையுமே பார்த்தா இல்ல. ஒரே ஒரு விஷயம், இந்த படத்துல இருக்கிற 3 பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒன்னு விஜய் சேதுபதி, இன்னொன்னு நிபாஸ் பிரசன்னா, இன்னொன்னு அருண். இவங்க 3 பேரும் பத்தி ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க 3 பேர் ரொம்ப நல்லவங்க. இவங்க ஜெயிக்கும் போது, இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவங்க அவங்க. எல்லாருக்கும் இந்த படம் பெரிய படமா இருக்கிறது வாழ்த்துக்கள். நிபாஸ் பிரசன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு படம் தான் பண்ணியிருக்கார். பட் ஆனா 25, 30 வருஷம், 50 வருஷத்துக்கு அவர் தமிழ் சினிமாவில் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் டேலண்டட், இஸ் கிஃப்டட். அண்ட் ஆஸ் அ விஜய் சேதுபதி ஃபேன் வெரி ஹாப்பி. நான் வந்து தொடர்ந்து அவர் ஒரு 5 படத்துல வந்து இப்படி மெய் சிலித்து போய் பார்த்தேன். அதே மாதிரி இந்த 2016 அவருக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நம்முடைய வெற்றியை விடவும் அவனுடைய வெற்றி ரொம்ப முக்கியம் நினைப்போம். அருண்குமாரோட வெற்றி எனக்கு அப்படியான வெற்றி தான். விஜய் சேதுபதி வெற்றியும் கூட. ஏன் விஜய் சேதுபதி வெற்றி அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, சினிமாவில் எப்பொழுதும் இயல்பற்று இருப்பதே தான் வெற்றியாக கருதப்படுகிறது. நிமித்தம்ங்கிற நாவல் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, கர்ஜிக்கும் சிங்கமோ பிளிரும் யானையோ கூட்டத்தை சேர்க்காது, முக்காலியில் உட்காரும் யானையும் நெருப்பு வளையத்தில் பாயும் சிறுத்தையும் தான் கூட்டத்தை கூட்டும். இயல்பற்று இருப்பதனால். ஆனா தொடர்ந்து கூட்டம் கூடுமா? இயல்பற்ற யானையை பார்க்க, இயல்பற்ற சிறுத்தையை பார்க்க கூடாது. எது இயல்போடு இருப்பதோ அதுவே நீண்ட நாள் நீடித்து நிற்கும், தொடர் வெற்றியை பெறும். அதற்கு உதாரணம் எப்பொழுதும் இயல்பு மாறாமல் இருக்கும் விஜய் சேதுபதி நான் நம்புறேன். விஜய் சேதுபதி பத்தி பேசணும் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எவ்வளவுதான் எனக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை பத்தி நிறைய நான் இன்டர்நெட்லயும் இன்டர்வியூலையும் பேசியிருக்கேன். ஆனா அதையும் தாண்டி எவ்வளவுதாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சக்சஸ் வந்து வயக்கஸ் இல்லாம பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. அது சேதுபதி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, பீட்சா படம் பார்த்தேன், அப்பலேருந்து நான் விஜய் சேதுபதி ஃபேன். ஸோ வந்து பண்ணையாரம் பத்மினி படம் ரிலீஸ் ஆனோடனே நான் தியேட்டரில் போய் பார்த்துட்டு, இப்படி இந்த மாதிரி ஒரு படம், இன்னும் ஒரு டைரக்டர் கிடைச்சிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு, அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் தயவு செஞ்சு உங்க அடுத்த படத்தில் நான் நடிக்கிறேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு கேட்டேன். இல்லை சார் நான் என் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோடைய படம் பண்ண போறேன். ஓகே சார் ஓகே சார் சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சிட்டேன். அப்புறம் தற்செயலா என் ஃப்ரெண்டு கார்த்திக் சாரோட பேசிட்டு இருக்கேன். கார்த்திக் ஜிகர்தண்டா செம்மையா இருக்கு, அடுத்து என்ன பண்றோம்? இல்லை சார் நான் என் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோட படம் பண்றேன்னு அவர் சொல்றாரு. சொல்றீங்கன்னா எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் விஜய் சேதுபதியோட படம் பண்றீங்க, அப்புறம் நாங்களாம் என்னையா பண்றதுன்னு கேட்டேன். அப்புறம் நலன்குமார் சார் ஃபோன் பண்ணேன். சார் சூதுகவும் சூப்பர் சார், ஒரு படம் பண்றேன் சார். இல்ல சார் நான் விஜய் சேதுபதி வச்சு அந்த படம் பண்றேன். ஸோ நான் சமீபத்தில் வந்துட்டு நான் விஷால் நாசர் சாரோட உட்காரும்போது சொன்னேன், இந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு தனியா ஒரு நடிகர் சங்கம் செஞ்சு கொடுத்துருங்க சார். அவர் படங்களே அவரோட படங்களுக்கு வந்து இது காம்படிஷன் எல்லாம் பார்த்து ஒரு நாள் அவருக்கு ஒரு தனி ஒரு கவுன்சில் மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அவரே பார்த்து வருஷத்துக்கு ஒரு 10 எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ எப்படியோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்களோட 5 படத்துல ஒரு 2-3 டைரக்டர்ஸ் வெளியே அமைச்சிங்கன்னா நாங்களும் அப்பப்போ நல்ல படங்களை பண்ணிட்டு போயிடுச்சுப்போம். சரி, இப்போ பார்த்தப்போ வந்து பீட்சா கப்பல் ஊரை ஏமாத்திட்டு வேற ஊர்ல போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ல ஆகி குழந்தை எல்லாம் பற்றி அப்படி ஃபேமிலியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு சி கப்பல் அகைன் அண்ட் வெரி வெரி டேலண்டட் டீம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அருண் வந்து நாளை இயக்குனர்ல வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்பே வந்து தெரியும், இஸ் வெரி வெரி டேலண்டட் டைரக்டர். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் அகைன் இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் பண்ணையாரம் பத்மினியும். நிறைய பேர் வந்து பேசுறப்போ ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஷியலா பண்ணார் அப்படின்னா ஐ திங்க் அதுக்கு தெரியல, கமர்ஷியல் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. பட் பண்ணையாரம் பத்மினியும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் கொடுத்துட்டு அடுத்து ஹெஸ் டன் சேதுபதி. ஸோ கிரேட் ஜாப். நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில தள்ளி என்னை வந்து சில இப்போ நாராஜ சாங்லாம் வந்து அருணோட ஒரு இது இல்லைன்னா வந்து அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காரு. அருணுக்கு என்னன்னா ஒரு மியூசிக் தெரியும். ஸோ
ஒரு மியூசிக் பீரியட் டைரக்டரோட ஒர்க் பண்றதுன்றது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அருணுக்கு வந்து அது ஓகே அதை இமேஜின் பண்ணி பார்த்து புரிஞ்சுப்பாரு. அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ வெரி குட் டைம் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்டோரி. முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகுமான ஒரு டவுட் இருந்தது. போலீஸ் யூனிஃபார்ம் போய் ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வந்து இப்போ அரவர மனசோட 2 பேரும் ஷூட்டுக்கு கிளம்பணும். எனக்கு செட் ஆகலன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. அது முதல்ல இந்த மீஸ் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்தது. அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், மீஸ் இல்லாமல் ட்ரை பண்ணலாமா, ஏதோ வீரன்னா மீசில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதை எடுத்துட்டு க்ளீன் ஷேவில் பண்ணலாம் காப் ஸ்டோரின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். கடைசியில் மீசெல்லாம் வச்சுலாம் சொல்லி அருண் வரைச்சி பார்த்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ காப் ஸ்டோரியும் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா டைட்டில் என்ன வைக்கலாம் போது ஒரு 10 டைட்டில் கிட்ட பேசணும். அதெல்லாம் கொஞ்சம் ஓவரு அப்படி அண்டர் அப்படின்னு போயிட்டு போது அருண் ஒரு நாள் சொன்னார், சேதுபதி வச்சுக்கலாம் நண்பா அப்படின்னு. நல்லா இருக்கு நண்பா, ஆனால் ரொம்ப ஓவர் சீனாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க அப்படின்னும். பட் ஆனால் அதான் கரெக்டாக இருக்குது, ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது, அது கரெக்டாக நண்பா. பட் என் பேர் வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அப்போ ஏன்னா எனக்கு கதை பிடிச்சது, அதை விட எனக்கு கதை மேலே இருந்த நம்பிக்கை வந்து ஒரு 50% விட எனக்கு அருண் மேலே இருந்த நம்பிக்கை தான் 100%. ஏன்னா பண்ணையார்பத்து மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சென்சிபிலிட்டி வேணும். அது ஒரு முதல் பட இயக்குனருக்கு முதல் பட வாய்ப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ தூரம் பயன்படுத்தணுங்கிற சென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பண்ணையார்பத்து படத்தில் நம்பிக்கை வச்சு எடுக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ சென்ஸ் வேணும், அந்த சீன்ஸ் மேலே இருக்கு.